நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். லக்ஷ்மி, நான் உன்கிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன். ஆனா அவசரத்துல என்னால சொல்ல முடியாம போயிடுச்சு. இது கூட பெரிய விஷயம் இல்லையா? நான் ஒரு தடவை அவரை சந்திக்க கூடாதா? சந்திக்க கூடாது. என்ன பேச்சு பேசிட்டு இருக்க லட்சுமி? நான் அர்ச்சனா கிட்ட ஏற்கனவே நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். அப்படி சரி, உங்க இஷ்டப்படி என்ன வேணும்னாலும் பண்ணுங்க. ஆனா அம்மா, இது உங்களுக்கு தப்பா தெரியல. எனக்கு அவர் யாருன்னு கூட தெரியாது. சந்திச்சது இல்ல, பேசினது கூட இல்ல. எப்படி தெரியாதவரை எப்படிமா கல்யாணம் பண்ணிக்கிறது? ஒரே ஒரு தடவை தான் அவரை பார்த்தேன். நீங்க உங்க முடிவை என் மேல திணிக்கிறீங்க அம்மா. லக்ஷ்மி, அம்மா கிட்ட யாராவது இந்த மாதிரி பேசுவாங்களா? யாரும் எந்த முடிவையும் உன் மேல திணிக்கல. சித்தியை விட யாராலையும் உன் மேல அதிக அக்கறை செலுத்தவே முடியாது. அக்கா, நான் இவங்க எடுத்த முடிவு தப்புன்னு சொல்லலையே. பையனை பிடிக்கலன்னு சொல்லல. நான் கேக்குறதுல ஒண்ணு தானேமா. நான் ஒரே ஒரு தடவை அவரை சந்திக்கணும். அன்னை கூட அண்ணாவை சந்திச்சிருக்காங்களே, நீங்க கூட மாமாவை சந்திச்சிருக்கீங்க. இப்ப நீ சந்திச்சு என்ன ஆக போகுது? ஏதாவது பிரயோஜனம் இருக்குமான்னு சொல்லு. லக்ஷ்மி, அம்மா சொல்றது கரெக்ட் தான். நீ போய் ஒரு தடவை சந்திக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஒன்னா வாழும் பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். லக்ஷ்மி, இங்க பாரு, நாங்க பெரியவங்க எல்லாம் பேசி 4 இடத்துல விசாரிச்சுதாமா இந்த சம்பந்தத்தை முடிவு பண்ணிருக்கோம். இன்னும் சொல்ல போனா சூரஜோட வரனை கொண்டு வந்தது உங்க அண்ணியோட வீட்ல இருந்துதான். முதல்ல எங்க எல்லார் மேலயும் நம்பிக்கை வை. நீ ரொம்ப சந்தோஷமா இருக்க போற. பாரு, சூரஜ் உனக்கு ஏத்த மாப்பிள்ளையா தான் இருக்க போறாரு. நீ நல்லதமா இருக்க போற, நம்பு. முதல்ல நீ இப்படி அழறத நிறுத்து லக்ஷ்மி. முகத்தை கழுவிட்டு ஹாலுக்கு வாட்டி குடிக்க. லக்ஷ்மி, லக்ஷ்மி, ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் தெரிய விடுங்க. நான் யாருக்கிட்டயும் இப்ப பேச விரும்பல. ப்ளீஸ். பாலா, நாளைக்கு காலையிலேயே போய் காய்கறி வாங்கிட்டு வந்து. சரிங்கம்மா. அப்புறம் தனு, ரவைய வறுத்துடு, லட்டு பண்ணணும். சரிங்கம்மா. அக்கா, இந்த கிளாஸ பாருங்களேன், நல்லா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்கு. தனு, இதெல்லாம் நல்லா கழுவி வைக்கணும். சரிம்மா. சுகன்யா, சொல்லுங்க. ஒண்ணு பண்ணலாம். இன்னும் 2 வகையான லட்டுவை பண்ணி வச்சிடலாம். கௌரி அக்காவும் அவங்க வீட்டு ஆளுங்களும் இனிமே வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இனிமே எல்லாமே நம்ம வீட்ல இருந்து தானமா நடக்கும். என்னம்மா? ஆமா, நீ தானே முன்ன நின்னு இந்த சம்பந்தத்தை முடிச்சு வச்சிருக்க. கல்யாணம் முடியற வரைக்கும் எல்லா பொறுப்பையும் நீ தான் பாத்துக்கணும். ஆமாமா, அதனாலதான் எனக்கு ஒரே கவலையா. எப்படி பொறுப்புகள் இருக்குன்னு சொல்ல வந்தேன். நான் போய் பாக்குறேன். ஹலோ, என்ன? யாருங்க? தனமா? சரி சரி சரி, இப்பவே கூப்பிடுறேன். இப்ப கூப்பிடுறேன், இருங்க. தனோ, அம்மா, உனக்கு தான் போன் வந்திருக்கு. உன் கிராமத்துல இருந்து. யாரா இருக்கும்? தெரியலையே. வா, வாங்க வாங்க. பேசு. ஹலோ அண்ணா, நீங்களா? வணக்கம். என்ன அப்படியா? வாழ்த்துக்கள். யாருன்னு தெரியலமா. சரி, நான் சொல்லிடுறேன். சரிங்க, நான் அப்ப போனை வைக்கிறேன். தனோ, உங்க பெரிய அண்ணா ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஆமா, சுந்தரிக்கு கல்யாணமா. வர சொல்றாரு. ஒரு வாரம் தான் இருக்கு, சீக்கிரமா வான்னு சொல்றாரு. எல்லா வேலைகளையும் நாம தான் பார்க்கணும். இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே. நாம கண்டிப்பா போய் ஆகணும். ஆமா, ஆனா எப்படி போறது? பெரியம்மா கிட்ட கேட்டு பார்க்கலாமா? வாங்க. வா. பெரியம்மா, பாட்டி, அது வந்து பாட்டி, அண்ணன் ஃபோன் பண்ணாரு. கல்யாணமா? அட, அதான் இவ்வளவு அப்பா ஸ்தானத்துல இருந்து வளர்த்தாரே அந்த அண்ணன் தான். என்ன தனம், அந்த அண்ணன் வீட்லயா கல்யாணம்? ஆமா பாட்டி, அவரோட பெரிய பொண்ணு சுந்தரிக்கு தான் கல்யாணம். அப்படியா?
உடனே வர சொல்றாரு. இவரையும் கூட கூட்டிட்டு வர சொல்றாரு. நான் தான் அத்தை ஸ்தானத்துல இருக்கேன். நிச்சயமா தானோ நீ கண்டிப்பா போய் தான் ஆகணும். சின்ன வயசுல இருந்து அவர் தானே உன்னை வளர்த்திருக்காரு, அப்படிதானே? அப்ப கிளம்புங்க. ஆ, ஆனா எப்படி போறது பாட்டி? இங்க எல்லாம் நீங்க எல்லாம் தனியாயிடுவீங்களே. நம்ம வீட்ல கல்யாண வேலை எல்லாம் இருக்கு. தனியா எப்படி சமாளிப்பீங்க? தனோ ஏன் இப்படி கவலைப்படுற? எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். ஆ, நீங்க 2 பேரும் இத பத்தி யோசிக்கிறத விடுங்க. சீக்கிரம் கிளம்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பெரியம்மா, நான் வேணா ஒரு தடவை பெரியய்யா கிட்ட கேட்டுருவா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் பாலா, நான் அவர்கிட்ட சொல்லிக்கிறேன். ம். அப்போ போலாமா? கண்டிப்பா போயிட்டு வாங்க. பாலா, போப்பா, போய் டிக்கெட் எடுத்துட்டு வா. சரிங்க பாட்டி, வா. வாங்க. ராதிகா, அம்மா, 2 பேரும் கல்யாணத்துக்கு போறாங்க. அவங்க கிட்ட நாம ஏதாவது பரிசு பொருள் கொடுக்கணும் இல்லையா? சரிங்கம்மா. இப்ப எல்லா பக்கமும் ஒரே கல்யாண பேச்சாதான் நடந்துகிட்டு இருக்கு. இவங்களோட பேரை இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் குப்தா சார் ஜெய்சீலன் சாரோட குடும்பத்தை பத்தி புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்காரு. ஆமா, லட்சுமி எங்க காணோம்? அது அவ ரூம்ல இருக்காங்க. என்னம்மா இது? போய் அவளை கூட்டிட்டு வாங்க. அவ ஏற்கனவே சாப்பிட்டுட்டா. இன்னைக்கு காலேஜ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டால, அதான் சீக்கிரமா சாப்பிட்டுட்டு சீக்கிரம் படுத்துட்டா. சரி சரி. சின்ன பொண்ணுல டயர்டா வந்திருப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தாம்மா, பாலக்குடி. அம்மா, நீங்க ஏன் இந்த வேலையெல்லாம் பண்றீங்க? தனங்கிட்ட கொடுத்தா அவ கொண்டு வர போறா. இல்லப்பா, தனம் ஊருக்கு போறால. இப்பவே இதையெல்லாம் நான் பழகிக்கிறது நல்லதாச்சு. அம்மா, பாலை நானே வந்து குடிப்பேன்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நானே செய்வேன். நீங்க ஏன் தனியா எல்லா வேலையும் செய்யணும்? நாள் பூரா இப்படி படுத்துக்கிட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்ல. நான் எங்கம்மா தனியா எல்லா வேலையும் பண்றேன்? உங்க சித்தி தான் கூட இருக்காளே. அம்மா, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளையாவது நான் உதவி செய்யலாம்ல. எப்ப பார்த்தாலும் நீங்க வேலை செய்வீங்க, நான் படுத்துக்கிட்டே இருக்கணுமா? கொஞ்சம் கூட நல்லா இல்ல. இதுதான் நல்லா இருக்கு. டாக்டர் உன்னை ரெஸ்ட் எடுக்க சொன்னார்ல, அமைதியா இரு, ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இரு. இல்லனா என்னோட கவலை இன்னும் அதிகமாயிடும். அப்படி அம்மாவோட கவலை அதிகமாச்சுன்னா வீட்ல இருக்கிற எல்லாரோட கவலையும் அதிகமாயிடும். அதனால வந்தனா நீ ரெஸ்ட் எடுக்கிறதே பெட்டர். கரெக்ட் தானமா? ஆமாப்பா. சரி, இந்த பாலக்குடி ஆறிட போகுது. சீக்கிரம். சரிம்மா. அம்மா, அர்ச்சனா, அவளை பாரு. நீ போய் லட்சுமி கிட்ட பேசி அவளை கொஞ்சம் புரிய வைக்க கூடாதா? இப்படி சாப்பிடாம கொள்ளாம இருந்தா நல்லாவா இருக்கு? அம்மா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அவ இப்ப கோவமா இருக்கா, அதனாலதான் அப்படி இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு அவளுக்கு புரிய வச்சு நான் அவளுக்கு சாப்பாடு கொடுக்கறேன். அவ ஒத்துக்கவே மாட்டா, பிடிவாதக்காரி. இங்க பாருங்கம்மா, அவ பிடிவாதம் சரிதானே. அவ அப்படி தப்பா என்ன கேட்டுட்டா? நந்தினி விஷயத்துல நடந்தது நடக்காமலே இருந்திருந்தா நான் இதுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா இப்ப நந்தினி வருத்தப்படுறத பாக்கும்போது உங்க அத்தை சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அவ வருத்தத்துக்கு நாம தான் பொறுப்பு, நம்மளோட தப்பு தான் எல்லாம். இப்ப நிலைமை ரொம்ப மாறி போச்சுப்பா. இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. அம்மா, இது லக்ஷ்மியோட ஆசைமா, நீங்க அதுக்கு ஒத்துக்கலாம்ல. அதான் இப்ப எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்களே, அப்புறம் என்ன? அவ ஒரு வாட்டி சூரஜை பார்த்து அவர் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கலாம்ல. இப்படி யோசிச்சுதான் என் பாட்டி கூட கார்த்திகை கல்யாணத்துக்கு முன்னாடி சந்திக்க ஒத்துக்கிட்டாங்க. அம்மா, ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நான் என் கூடவே இருந்தா, அதே மாதிரி நாங்களும் லக்ஷ்மி கூடவே இருப்போம். நாங்க 2 பேரும் சேர்ந்து அவங்கள சந்திக்க வைக்கிறோம். அதே மாதிரி நாங்க 2 பேரும் அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம். அம்மா,
என் விஷயத்துல சரின்னு சொன்னீங்க. உங்க பார்வையில எங்க 2 பேரோட விஷயமும் ஒண்ணுதானம்மா. அப்புறம் ஏமா லக்ஷ்மி விஷயத்துல மட்டும் எப்படி இருக்கீங்க? அது மட்டும் இல்லம்மா, உங்களுக்கு எது விருப்பமோ அதுதான் நடக்கும். நீங்க நல்லா யோசிச்சுக்கோங்க. இப்ப நாங்க போறோம். அம்மா, பெரிய எண்ணெய் கேன் அங்க வச்சிருக்கேன். காஞ்ச மிளகா டப்பா அது பக்கத்துல இருக்கு. ராகுல் தம்பிக்கு லட்டு அங்க எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கேன். காய வச்ச மசாலா, தனியா, அப்புறம் போதும் போதும் தானோ. எதுக்காக நீ இப்படி லிஸ்ட் போட்டுட்டு இருக்க? எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். இல்ல சின்னம்மா, நான் அப்படி இப்படி எதையாவது மாத்தி வச்சிருந்தேன்னா உங்களுக்கு கஷ்டமாயிடும்ல, அதான். அதெல்லாம் இல்ல தானோ, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் ஊருக்கு போறேன், ஆனா என் மனசு முழுக்க இங்கதாம்மா இருக்கும். அதனாலதாம்மா நான் சொல்றேன், தனத்தை மட்டும் கொண்டு போய் கிராமத்துல விட்டுட்டு நான் திரும்பி வந்துடுறேன். ஆமா, இல்ல பாலா, 2 பேரும் பொறுமையா வந்தா போதும். இப்படி கல்யாணம் காட்சிக்கு கூட போகாம இருந்தா வேற எப்ப போவீங்க? ஆ, ஆனா ஒரு விஷயம் உண்மைதான், நீங்க 2 பேரும் இந்த வீட்ல இல்லன்னா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம ஒரு வாரத்துல நீங்க 2 பேரும் திரும்பி வந்துருவீங்கல்ல? அம்மா. தனம், அதுல டிஃபன் வச்சிருக்கேன். எடுத்துக்க. சரிங்கம்மா. தனோ, இதையும் எடுத்துக்கிட்டு போ. இதுல உங்க 2 பேருக்கும் துணிமணி இருக்கு, இதுல சுந்தரிக்கு புடவை இருக்கு. இந்தா. எங்க 2 பேருக்கும் நீங்க நிறைய செய்றீங்கம்மா. என்ன நீங்களும் எங்க குடும்பத்துல ஒருத்தங்க, உங்களுக்கு செய்யாம நாங்க வேற யாருக்கு செய்வோம்? சரி, சீக்கிரம், பஸ்ஸுக்கு லேட் ஆயிட போகுது, போங்க. வாங்க. ஐயா, நாங்க போயிட்டு வரோம். பாலா, பத்திரமா போயிட்டு வா. ம்? சரிங்க. அப்புறம் இதை வச்சுக்கோ. ஐயா, எங்க கிட்ட பணம் இருக்கு. இதையும் வச்சுக்கோ, உதவியா இருக்கும். வாய்க்கோ. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. பாலா, நான் ஒரு மீட்டிங்க்கு போயிட்டு இருக்கேன். போற வழியில உங்க 2 பேரையும் பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணிடுறேன். சரிண்ணா. மா மா, எனக்கு டிஃபன் ரெடி பண்ணிட்டீங்களா? அட கடவுளே, இவனுக்கு டிஃபன் பண்ணவே இல்லையே. சப்பாத்தி உருளைக்கிழங்கு வேணும்னு கேட்டான். பெரியம்மா, எனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகுது. சரிப்பா, இது இப்ப கொடுத்துடுறேன். எங்களுக்கும் லஞ்ச் ரெடி பண்ணி கொடுத்துருங்க, நாங்களும் ஆபீஸ் போகணும். தோ கொண்டு வரேங்க. இல்லப்பா. எனக்கு இன்னும் சாவித்ரி, 15 minutes சரி இருக்கு. சரி சரி. ஹரிக்கிட்ட சொல்லி சீக்கிரமா காய்கறி வாங்கிட்டு வர சொல்லு. சமையல் வேலையை பார்க்கணும். பாலா எப்போ வாங்கிட்டு வருவால, அந்த கடையிலே வாங்கிட்டு வர சொல்லு. இப்ப வந்துடுறேன்னு. ஆ, இரு, வந்துருவாங்க. அப்போ சரிண்ணா, நான் அவங்கள கூப்பிட்டுறேன். அப்புறமா இன்னைக்கு கிளைண்ட்ஸ் எல்லாம் கூட சீக்கிரம் வர சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் கிளம்பிட்டீங்க, டிஃபனை கூட சரியா சாப்பிடலையே. சாப்பாடையாவது நிதானமா சாப்பிடுங்க. சரி சரி. ஆபீஸுக்கு சீக்கிரம் போகணும், கிளைண்ட்ஸ் எல்லாம் வராங்க. என்கிட்ட இன்னும் நீங்க சொல்லவே இல்லையே பெரியப்பா, நான் இன்னும் ரெடி ஆகவே இல்லையே. ஒன்னும் பிரச்சனை இல்லை கார்த்திக், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ பொறுமையா வந்தா போதும். ம், லேட் பண்ணிடாத, சீக்கிரமா கிளம்பி வா. சரி பெரியப்பா. வாங்கண்ணா. துணி எடுக்கிறவன் வருவான், நான் போய் நந்தினி துணியெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி. ஆ, அம்மா, நானும் போய் ரெடி ஆயிட்டு வரேன். கார்த்திக், என்னம்மா? நேத்து நைட்டு நான் தூங்கவே இல்லை கார்த்திக். என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருந்தேன். நம்ம லக்ஷ்மிக்கு எது சரியா இருக்கும், அவ பேச்ச கேக்குறதா வேண்டாமா, இந்த மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன். உங்களோட பார்வை வேற, அதே மாதிரி எங்களோட பார்வையும் வேற. ஒரு அம்மாவா என் பொண்ணோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். அதனாலதான் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். லக்ஷ்மி சூரஜ போய் சந்திக்கட்டும். நிஜமாவாமா? ஆமா அர்ச்சனா, அதுதான் சரியா இருக்கும்னு தோணுது. அது லக்ஷ்மி ஆசைப்படுறாள், அதனால ஒரு தடவை சூரஜ போய் சந்திச்சுட்டு தான் வரட்டுமே. மாப்பிளையும் அவகிட்ட பேசுவாருல்ல. என்ன சரிதானே? நீங்க 2 பேரும் லக்ஷ்மியை கூட்டிட்டு போங்க, சூரஜ சந்திக்க வைங்க. தேங்க்ஸ்மா, லக்ஷ்மி மனசை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. ரொம்ப நல்ல முடிவா சொல்லிருக்கீங்கம்மா. லக்ஷ்மி ரொம்ப சந்தோஷப்படுவா.
நீங்க 2 பேரும் சொன்னீங்க அதனாலதான் நான் ஒத்துக்கிட்டேன். நல்லது தானே, 2 பேரும் ஒரு தடவை சந்திச்சுக்கிட்டோம். இல்லைன்னா இந்த லட்சுமி வாழ்க்கை பூரா கோவமா இருப்பா. அம்மாவால சந்திக்க முடியாம போச்சுன்னு புலம்புவா. அப்ப சரி, 2 பேரும் என்ன பண்ண போறீங்க? கார்த்திக், நீ சூரஜ் கிட்ட பேசி பாரு. அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நானே அரேஞ்ச் பண்றேன். சமாளிப்பா இல்லப்பா? அப்படின்னா சரி, நீ போ, ரெடி ஆயிட்டு வா, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். ஆ, நல்லதா போச்சு இல்ல? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராதிகா, நான் பாத்துக்குவா? இல்லம்மா, முடிஞ்சு போச்சு. சுகன்யா ராகுல ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துட்டு இருப்பா. நீங்க வெளியில பாத்துக்கோங்க, நான் இப்ப முடிச்சிடுறேன். சரிம்மா. அம்மா காய்கறி வாங்கிட்டு வந்தாச்சு. கொடு. எல்லாம் வாங்கிட்டியா? அடட, என்னப்பா காய்கறி இவ்ளோ மோசமா இருக்கு? அம்மா, பாலா வாங்கிட்டு வர காய்கறி எவ்ளோ ஃப்ரெஷ்ஷா இருக்கும். நானே போய் வாங்கிட்டு வரலான்னா டைமே இல்ல. இங்க பாருப்பா, ஹரிக்கிட்ட சொல்லி பெரிய மார்க்கெட்டுக்கு போக சொல்லு. அங்க காய்கறி ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். சீக்கிரமா அவங்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லு. சரிங்கம்மா. அத அங்க வச்சுட்டு போ. அம்மா குடுங்க, நான் பண்றேன். நீ ஒரு வேலை கூட பண்ணக்கூடாது. டாக்டர் உன்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்க. நீ போமா, போய் ரெஸ்ட் எடு, நாங்க பாத்துக்கிறோம். அப்ப சரிம்மா, நான் போய் எல்லாத்தையும் க்ளீன் பண்றேன். வந்தனா, இந்த மாதிரி நேரத்துல நீ ஓடி ஆடக்கூடாதும்மா. அப்படின்னா நான் வரவங்க உட்காரத்துக்கு சரியா ஏற்பாடு பண்ணிடுறேன். வந்தனா, நீ ஒண்ணு பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கல. போ, போய் ஓய்வு எடுத்துக்கோ போ. அம்மா, உருளைக்கிழங்கு தோலாவது உரிக்கலாம்ல, இதுல எனக்கு ஒன்னும் டயர்ட் ஆகாது. சரி சரி, அங்க நின்னுட்டு தோலை உரி. ஆனா டயர்டா இருந்தா விட்டுணும் என்ன? சரிம்மா. ஆச்சரியமா இருக்குல்ல? அம்மா ஒத்துக்கிட்டாங்க. என்னால நம்பவே முடியல கார்த்திக். ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்குல்ல? லக்ஷ்மி சூரஜ் சந்திக்க போறா. 2 பேரும் மனசு விட்டு பேசிக்க போறாங்க. சோ எக்ஸைட்டிங் நோ? ஆமா, நாம மீட் பண்ண மாதிரியே. ம், உனக்கு ஞாபகம் இருக்கா நம்மளோட முதல் சந்திப்பு? என்னால அதை மறக்க முடியுமா? ஞாபகம் இருக்கு. மொட்டை மாடியில சந்திச்சோமே, எவ்வளவு பயந்து போயிட்டேன். பயத்துல எனக்கு வார்த்தையே வரல. ஆ, நீ அப்ப எதுவுமே பேசலையா? யாராவது நம்புவாங்களா? ஆனா இப்ப நீ பேசி ஊரே வித்துருவ. கார்த்திக், ஒரு விஷயம் தான் எனக்கு பயமா இருக்கு. லக்ஷ்மி கூட நர்வஸ்னஸ்ல எதுவுமே பேசாம போயிட்டா எல்லாம் பாழா போயிடும். உன்ன மாதிரி சண்டை போடாமையே இருக்கணும்ல. பாக்கலாம், நம்மளோட வருங்கால மாப்பிள்ளைக்கு எந்த ஹீரோவை பிடிக்குதோ என்னமோ. உனக்கு நம்மளோட முதல் டிரைவ் ஞாபகம் இருக்கா? 2 பேருமே என்ன பேசுறதுன்னு தெரியாம குழம்பி போயிருந்தோமே. அப்ப நீங்க ரேடியோவை ஆன் பண்ணி விட்டுட்டீங்க. அந்த ஆர்ஜே மூச்சு விடாம பேசினால பொண்ணை கவர் பண்றது எப்படின்னு கேட்டான். நீங்க அப்ப பயத்துல ரேடியோவை ஆஃபே பண்ணிட்டீங்க.